ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புதன்கிழமை விலாக் தாங்க. இன்றைக்கி சஞ்சயோடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அடியெடுத்து வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ சஞ்சயோட வயசு பார்த்திங்கன்னா 3 வயசு முடிஞ்சு 4 மாதம் ஆகுதுங்க. இப்போ 4 வயசு முடிஞ்சால் தானே எல்கேஜியெல்லாம் சேர்த்தணும்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் இப்போ இருந்தே பிள்ளை வந்து பால்வாடி ஸ்கூலில் சேர்த்து அவனை உட்கார வச்சு பழக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால்வாடியில் தாங்க இன்றைக்கி கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். காலையிலேயே சஞ்சய் வந்து நல்லா அழகாக குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் ஷாம்பு போட்டு அது 2 முறை ஷாம்பு போட்டு குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு வந்து துண்டு கட்டி தாங்க சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரெஸ் போட்டுட்டு ஊட்டும்போது நல்லா சிந்திடும் அப்படிங்கிறனால டவல் வந்து கட்டிட்டு சாப்பாடு வந்து ஊட்டிகிட்டு இருந்தேங்க. சாப்பாடு ஊட்டும் போது எனக்கு அந்த சேனல் தான் வேணும், இந்த சேனல் தான் வரணும், டிவி பார்த்துட்டு ஒரே அக்கப்போர் பண்ணிட்டாங்க. சரி, ஃபஸ்ட் நாள் பிள்ளைக்கிட்ட வந்து நம்ம கோவப்பட்டோம்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறதெல்லாம் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ட்ரெஸ் வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்தோன்னா இதே மாதிரி ட்ரெஸ் வந்து அதர்வாக்கிட்டேயும் ஒன்று இருக்குங்க. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், இது அண்ணா ட்ரெஸ்ஸா என் ட்ரெஸ்ஸான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க போடவே ஆரம்பித்தான். போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை இழுத்து இழுத்து விட்டுட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பெருசாக இருக்குது பாருமா, நான் சொன்னால் நீ கேட்கல தானே அப்படின்னு சொல்லி எங்கிட்டயே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப்புக்கு வந்தாச்சுங்க. பவுடர் அடித்து பொட்டு வச்சு சந்தனம்லாம் வைக்கணும் இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன தான் குளிச்சுட்டு வந்தாலுமே அந்த பவுடர் அடித்தா தாங்க மூஞ்சி நல்லா கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. அதனால் நல்லா அழகாக பவுடர்லாம் அடிச்சுட்டு இந்த பவுடர் அடிக்கும்போது வர வாய் அந்த பக்கம் கோணிக்கிறான், இந்த பக்கம் கோணிக்கிறான், ஒரே சேட்டை. ஒரு வழியாக பவுடர்லாம் அடித்து சந்தனம் வச்சு சிகப்புமே வச்சுட்டேன். ஆனால் இதில் என்னென்னா, இதில் நான் அவனே தனியாக பவுடர் அடிப்பேன்னு வேறு சொல்லி பவுடர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே துண்டில் கொஞ்சமாக பவுடரை கொட்டி கொடுத்து அவனுக்கு பிடிச்சது போல் அவன் நீ அடிச்சுக்கேடா, ஏன்னா நம்ம வந்து கோவப்பட முடியாதே, கோவப்பட நான் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு நாள் வேறு அழுக வச்சு கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னால அவன் பாருங்கள் எப்படியெல்லாம் பவுடர் அடிச்சிட்ருக்கான்னு. பவுடர் அடித்ததுக்கப்புறமா நல்லா அழகாக கொஞ்சமாக சந்தனத்தை வச்சு குங்குமத்தையும் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த தலை சீவலான்னு சொல்லி சீப்படுக்கும்போது நாங்கள் தலை சீவும்போது முடியெல்லாம் வந்து அந்த சந்தனத்துலேயே பட ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு ஏன் இன்னும் முடி வெட்டலன்னு பார்த்தீங்கன்னாங்க, நாங்கள் கோயிலுக்கு பழனிக்கு போகணுங்க. அங்கே தான் போய் தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்கணும். அதனால தாங்க இன்னும் முடி வந்து வெட்டாமல் இருக்குங்க. அதுக்கு தலையெல்லாம் சீவும்போது சந்தனத்தில் பட்டுச்சு, அப்படியே நைஸாக சீவிட்டோம். இந்த தலை சீவும்போது அவன் முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. முடி நிறையா இருக்கும்போது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தான். ஒரு வழியாக தலையெல்லாம் சீவிட்டு நான் தலை சீவினாலுமே அது கிளஞ்சி போன தலை மாதிரியே தாங்க இருந்தது. திரும்ப திரும்ப சீவிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இதுக்கு மேலே எத்தனை டைம் சீவுறதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சீவிட்டு கிளம்பிட்டோங்க. போயிட்டு தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கடலப்பருப்பி தாங்க வச்சு ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் தானே இருக்க போகிறோம், அங்கே புள்ள ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறான்னு போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்கிறதுக்காக ஒரு டெமோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு வந்து கடலக்கொட்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மறுபடியும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க தனியாக அவன் டிஃபன் பாக்ஸில். சரி, உனக்கு எது பிடிக்குதோ நீ எடுத்து போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடலக்கட்டை வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு தண்ணி பாட்டில் எல்லாமே இந்த லஞ்ச் பேக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாலாம் வாங்கலைங்க. எங்கள் அப்பா அரிசி வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்ததுங்க. அப்போ அங்கே ஊரில் எங்கள் ஊர்லலாம் சேலத்துக்கு அந்த பக்கம் மேட்டூர் தாண்டி அப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்ததுங்க. அந்த லஞ்ச் பேக் இது கிட்டத்தட்ட 6 மாதமாக அவன் தாங்க வச்சுட்ருக்கா, இது என்னோடய லஞ்ச் பேக்குன்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து போட்டு கொடுத்து விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவுமே எடுத்துக்கிட்டு சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்புப்பா அப்படின்னு சொன்னால் அழகாக லஞ்ச் பேக் மாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. நீ ஸ்கூலுக்கு போய் என்ன அக்கப்போர் பண்ணுறான்னு அப்போ தான் தெரியும்.